அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். இது ஒரு சின்ன குட்டி பதிவு தான். 1992 ஸ்டீல் காயினு. இதெல்லாம் ஹைதராபாத் மின்ட்டு. இது இப்போ ரேர் காயின். ஸ்டீல் காயின்களில் 2004 ரேர் காயின், அதை விட அதிகமான மடங்கு 92 ரேர் காயின். இதில் ஹைதராபாத் மின்ட்டும் மும்பை மின்ட் ரெண்டும் வச்சுருக்கேன். மொத்தம் 6 காயின் வச்சுருக்கேன். இதில் எல்லாமே குட் கண்டிஷனான காயின் தான். காயினை பார்த்துக்கோங்க. இது மும்பை மின்ட்டு, இது ஹைதராபாத் மின்ட்டு. எல்லாமே கண்டிஷனான காயின். வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா இந்த காயின் ஒரு காயின் 300 ரூபா. வேறு எங்கேயும் நீங்கள் இதை வாங்க முடியல. ரொம்ப டிமாண்டாக இருக்குது. 92 யார் கையில் இருந்ததுன்னா சேர்த்து வைங்க. வலைத்தளத்தில் எந்த வலைத்தளத்துக்கு போனாலும் ஒரு நாணயம் 300 ரூபா இதனோட ரேட்டு. நான் 150 ரூபான்னு கொடுக்கேன். பாதிக்கு பாதி. 6 நாணயங்கள் மட்டும் இருக்குது. 4 ஹைதராபாத்தும் 2 மும்பையும் இருக்குது. இதெல்லாம் ஒரு 1 லட்சம் காயினில் தேடி எடுத்தது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்து பக்கத்தில் உள்ள விக்கிரமசிங்கபுரம் என்ற கிராமத்திலிருந்து, கிராமம் இல்லாத நகராட்சி, பாபநாசம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தென்பொதிகை தென்றல், தாமிரபரணி உருவாகிய இடம், தாமிர புஷ்கரணி நடந்த ஒரு இடம். அந்த அற்புதமான ஒரு இடத்துல இருந்து என்னுடைய சகோதரர் சரவணகுமார் என்பவரால் ஒரு 1 லட்சம் காயினில் ஒரு 6 காயின் கிடச்சிது அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்தார். அவருடைய நினைவாக தான் அந்த நாணயம் நான் வச்சுருக்கேன். இது 92 கிடைக்க மாட்டேங்குது. யாருக்குமே நான் 1-2 வச்சுருக்கேன். அதை நான் விற்பனைக்கு கொடுக்கல. என்னுடைய கலெக்ஷன் வச்சுருக்கேன். இது தினசரி அவருக்கு கையில் புழங்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நாணயங்களில் எனக்காக வேண்டி ஒவ்வொரு நாணயத்தையும் இது எந்த வருஷம்னு அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி பார்த்ததில் ஒரு 6 நாணயம் மட்டும் கிடச்சிச்சு. அதில் 2 மும்பை இருக்குது, 4 ஹைதராபாத் இருக்குது. ஒரு நாணயம் மும்பை ஹைதராபாத் 2 மிண்டுமே ஒரே ரேட்டு தான். ஒரு நாணயம் 150 ரூபா. வெரி வெரி ரேர் காயின். தம்பி சரவணகுமாருக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். மேலும் எனக்கு 1992 நாணயத்தை சேகரித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பைசா நாணயத்தினுடைய தொகுப்பு அல்லது ஒரு செட் காயின் ஆங்கிலத்தில். எல்லா காயினுமே குட் கண்டிஷனான காயின். பதிவு வெளிச்சம் இவ்வளோ தான் இருக்குது. 1957 மும்பை மின்ட்டு, 1958, 1959, 1960, 1961, 1962, 1963. இது கொல்கட்டா மின்ட்டு, இது மும்பை மின்ட்டு. 1964, 1965, 1966 கொல்கட்டா மின்ட்டு. காயினை பார்த்துக்கோங்க எப்படி காயின், யூஎன்சி காயின். 1967 இது யூஸ்டு காயின். 1968 கொல்கட்டா மின்ட்டு. 1969 இல்லை, 1970 கொல்கட்டா மின்ட்டு. 1971 கொல்கட்டா மின்ட்டு. 1972 ஹைதராபாத் மின்ட்டு. 1973 ஹைதராபாத் மின்ட்டு. 1974 கொல்கட்டா மின்ட்டு. 1975 இல்லை, 6 இல்லை, 7 ஹைதராபாத் மின்ட்டு. இது என்னோடய கலெக்ஷன் காயின். ஒரு செட்டு இருந்துச்சு. அதில் இடையில ஒரு இடங்கள் இல்லை. அதில் இது ஈச் 50 ருபீஸ் ஒரு காயின். இந்த ஒரு செட்டாக தான் தருவேன்.
இத்தனை வருஷமும் சேர்ந்து நீங்கள் நிறைய நாணயங்கள் வாங்கி மின்ட்டு வயசாக ஒன்று ஒன்றா நீங்கள் சேர்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம். இது வந்து ஒரு செட்டு. இதுலேயே அதில் ஒவ்வொரு இயர் வயசாக வரிசைக்க வச்சுருக்கேன். அதில் இடையிலேயே அதில் இல்லாத மின்ட்டு இது வந்து இப்போ அதில் கொல்கட்டா மின்ட் வச்சுருக்கேன்னா இது மும்பை மின்ட்டு. 63 அதில் மும்பை மின்ட் வச்சுருக்கேன், இது கொல்கட்டா மின்ட்டு. 62 அதில் கல்கட்டா மின்ட் வச்சுருக்கேன், இதில் மும்பை மின்ட்டு. 59 அதில் மும்பை மின்ட் வச்சுருக்கேன், இது கொல்கட்டா மின்ட்டு. 61 அதில் மும்பை மின்ட் வச்சுருக்கேன், இது கொல்கட்டா மின்ட்டு. 57 அதில் மும்பை வச்சுருக்கேன், இது கொல்கட்டா மின்ட்டு. கொல்கட்டா மின்ட்டாக இருந்தாலும் மும்பை மின்ட்டாக இருந்தாலும் இயர் வயசாக வாங்குறதா இருந்ததுன்னா இதை மட்டும் வாங்கிக்கோங்க. மின்ட்டு கல்கட்டா மின்ட்டும் சேர்ந்து ஒரு செட்டாக கொடுங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியெல்லாம் அலைய வேண்டாம். இந்த எல்லாமே இதில் இருக்குது. ஈச் 50 ருபீஸ் மட்டும்தான். வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா ஒரு காயின் 150 ரூபா போட்டிருக்காங்க. இது வெறும் 50 ரூபா தான் போட்டிருக்கேன். அதுபோக சீனியாரிட்டி பிரகாரம் மின்ட்டு வயசாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் தனித்தனியாக நிறையா வாங்கி ஒவ்வொரு இயர் வயசாக ஒவ்வொரு மின்ட்டு வயசாக இந்த அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியாது. 1000 நாணயங்கள் வாங்கி அதில் இருக்கிறதுல நல்ல காயினாக நல்ல கண்டிஷனாக உள்ளதை செலக்ட் பண்ணி எடுத்து ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கேன் இதில். அதனால் நீங்கள் நிறைய நாணயங்களை வாங்கி இதில் தேடிக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். எல்லா வேலையும் உங்களுக்கு மிச்சம். மேக்ஸிமம் ஒரு 80% ப்ராக்ரஸ் இதில் இருக்குது. ப்ராக்ரஸ்னால் உழைப்பு, ரிசல்ட்டு 80% இதில் இருக்குது. இதில் ஒரு சிலது இல்லாததை நீங்கள் வலைத்தளத்தில் போய் வாங்கிக்கோங்க. டீலர்கள்ட்டையோ மறுபடியும் நார்மலாக என்னைய மாதிரி உள்ள ஆளுகிட்ட நீங்கள் இதை வாங்க முடியாது. ஏன்னா அது ரொம்ப ரேரு, விலை அதிகம். அதனால் நானே அதை அவ்வளோ விலை கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு தான் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் இது வந்து ரொம்ப எளிதான விலைக்கு எளிதான கலெக்ஷனு, எளிதான ஒரு செட் காயின். 2 பைசா செட்டு, ஒரு அற்புதமான ஒரு அழகான இப்படியே வாங்கி நீங்கள் உங்களுடைய ஆல்பத்தில் வச்சுலாம். ஒரு குட் கலெக்ஷன் இது. மொத்தம் எத்தனை காயின்னு நான் எண்ணலை. இதை கொடுங்கன்னு சொன்னால் நான் எண்ணி அதுக்கு என்ன ரேட்டோ அதை உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் போட்டு விடுவேன். அக்ரி எக்ஸ்போ ஹைதராபாத் மின்ட்டு இது கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு தான் கிடச்சிது. இது க்ளீன் எதுவும் பண்ணலை, நீங்கள் வேணுமா பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் போட்டு அனுப்பிச்சி விட்ருவேன். இது ஒரு காயின் வந்து 180 ரூபா. இது 350 ரூபா 500 ரூபான்னு போயிடுச்சு. இது நான் வந்து 180 ரூபான்னு கொடுக்கேன். இது ஒரு 1 ரூபி கமாமரேட்டிவ் காயின். இதுவும் அந்த அக்ரி எக்ஸ்போர்ட்டை சேர்ந்த அந்த ஃபுட் ஃபார் த ஃப்யூச்சர் 1990 உள்ளது, ஒரு 33 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. இது ரேர் காயின் கேட்டகரியில் வருது. இது ஒரு காயின் 250 ரூபா. அது 180, இது 250. ஒரு 2 நாணயம் இருக்குது. இது வேணும்னா நிறைய நாணயங்கள் நான் வச்சுருக்கேன். இப்போ கையில் 2 தான் இருக்குது. இது வந்து ஒரு காயின் 20 ரூபா. 5 காயின் 10 காயின் வாங்கணும்னாலும் என்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு தருவேன். சுபாஷ் சந்திர போஸ் 1997, ஒரு காயின் 20 ரூபா தான். சியாம பிரசாத் முகர்ஜி, ஒரு காயின் 20 ரூபா தான். அது என்ன மின்ட்டாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ வேல்யூபிளாக இருந்தாலும் சரி, நான் கொடுக்குறது 20 ரூபா தான். ராஜீவ்காந்தி 20 ரூபா தான். 1982 நினைக்கிறேன், 82 மும்பை மின்ட் 20 ரூபா தான். பயோடைவர்சிட்டி 20 ரூபா தான். இது லூயிஸ் பிரெய்லி 10 ரூபா தான் ஒரு காயின். டாக்டர் அம்பேத்கர் 20 ரூபா தான். இது வந்து நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஃபோல்டர் போட்டு என்ன மின்ட்டுன்னு கீழே எழுதிட்டோம்னா 150 ரூபா. நான் இப்போ இன்றைக்கி கிடச்சதை அப்படியே உங்களுக்கு தாரேன். இல்லை நீங்கள் பாருங்கள், எது வேணுங்கிறத எனக்கு மென்ஷன் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. ICDS இது என்னது, குயிட் இண்டியா மூமெண்ட்டு 20 ரூபா தான். புலிகாயின் 20 ரூபா.
டெல்லி 20 ரூபா, நேதாஜி 20 ரூபா, ஐசிடிஎஸ் 20 ரூபா, ரயில்வேஸ் 20 ரூபா, 1991 பார்லிமெண்ட் காயின் வெறும் 20 ரூபா தான். அது 100 ரூபா ஒரு காயின். உங்களுக்கு இன்றைக்கி இப்படி போடுறேன் வரிசைக்கா. ₹10 தான். அது வந்து லூயிஸ் பிரெய்லி. அரவிந்த் 20 ரூபா, அம்பேத்கர் 20 ரூபா. அம்பேத்கர்லாம் 300 ரூபா ஒரு காயின். இது என்னது கேர் ஃபார் த சைல்டு 20 ரூபா தான் ஃப்ரெண்ட். அது 250 ரூபா ஒரு காயின். இது 10 ரூபா தான். சத்ரபதி சிவாஜி 20 ரூபா தான், 10 ரூபா. ஐசிடிஎஸ் 20 ரூபா. சர்தார் வல்லபாய் பட்டேல் 20 ரூபா. சத்ரபதி சிவாஜி 20 ரூபா. வாட்டர் ஃபால்ஸ் இதனோட ரேட்டே வேறு. இது என்னது சித்திரந்தன் தாஸ் 20 ரூபா தான். இது எல்லா காயினுமே உங்களுக்கு 20 ரூபா தான். ஒரே ஒரு 3 பைசா இருக்குது வருங்க. 1966 ரேர் காயின். இது ரேராக என்ன விலை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, செக்கப் பண்ணலை. வேணுமா கேளுங்க, நான் செக்கப் பண்ணி சொல்லுதேன். நன்றி. விலையெல்லாம் ரொம்ப சீப்பாக கொடுத்துருக்கேன். ஒன்றையும் பாலிஷ் பண்ணி இப்போ இதை வந்து நான் பாலிஷ் பண்ணி ஃபோல்டர் போட்டு நான் வந்து உங்களுக்கு கீழே லேட்டர் எழுதுன்னு வச்சுக்கோங்க, 350 ரூபா எழுதுவேன். அற்புதமான நாணயங்கள் எல்லாமே வெறும் 20 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கேன். வேணுங்க வாங்கிக்கோங்க. இது ஈச் 50 ரூபீஸ். இது ஈச் வந்து 150 ரூபா. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.